உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓப்போ இன்னைக்கு அவங்க தரப்புல இருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதனுடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ F7 அப்படின்ற மாடல் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் முழுக்க கொஞ்சம் லீக்ஸ் தான். ஆனால் இது எக்ஸாக்டாக கன்ஃபார்மாக ஃபோன் லான்ச் ஆகிற இன்றைக்கி தான் வந்து தெரியும். ஸோ இருந்தாலும் மோஸ்ட்லி வர ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போ அந்த வீடியோ அப்லோட் செய்யப்படுது உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடச்சிடும். வாங்க இன்னைக்கு வீடியோ கூட போகலாம். ஓப்போ தரப்புலேருந்து இன்றைக்கி ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ F7 அப்படின்ற மாடல் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் வரக்கூடும் அப்படின்றதான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் வேறு எதுவும் மாறுபட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அப்டேட் பண்ணிடுவேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ். ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் ஸ்க்ரீன் வந்து இருக்கும். அதுவும் ஃபுல் HD+ல வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கன்ஃபார்மாக 95% நாட்ஸ் வந்து இந்த ஃபோனில் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் இந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 95% நாட்ஸ் வந்து இந்த ஃபோன்லேயும் வந்து இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய ப்ராசஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MediaTek வந்து ப்ராசஸர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த MediaTek சிப்செட்டோட ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியோ P60 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸான ப்ராசஸர் அப்படிலாம் சொல்ல முடியாது. P சீரிஸில் கொஞ்சம் அட்வான்ஸான கொஞ்சம் ப்ராசஸர் அப்படின்றதுனால சொல்லலாம். உங்களுக்கு MediaTek சிப்செட்னா என்ன, ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்னா என்ன அப்படின்றது தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம், ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த ஹீலியோ P60 சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் இல்லை 6GB ரேம், இந்த மாதிரி இந்த இரண்டு வேரியன்ட்ஸில் ஏதாவது ஒன்று வந்து வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விவோ தரப்புல இருந்து விவோ V9 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்போவும் விவோவும் வந்து ஒரே பேரண்ட் கம்பெனி கடையில் தான் வருது. ஸோ மேபி இதில் வந்து 4GB ரேம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி 4GB இல்லைனா 6GB வேரியன்ட் வந்து வரும். அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் கேமரா. எப்போவுமே ஓப்போ மற்றும் விவோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஓப்போ ஃபோனில் வந்து கேமரா எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கேமரா வந்து இருக்கும். அதே மாதிரி 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 16 மெகாபிக்சல் கேமராவில் பார்த்தீங்கன்னா f2.0 அப்பர்ச்சர் வந்து இருக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் ஃப்ரண்ட் கேமரா. முன்னாடி வந்து உங்களுக்கு 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓப்போ மற்றும் விவோவில் இந்த செல்ஃபிக்காக தான் உங்களுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்க வந்து விற்று சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இதுலேயும் வந்து அந்த வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக 25 மெகாபிக்சல் கேமரா கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா மூலியமாக உங்களுக்கு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு 4K வீடியோஸ்லாம் வந்து உங்களால் ஷூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்க வேண்டியது இந்த ஃபோனில் வரக்கூடிய ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட வந்து வருது. அது போக உங்களால் 250GB வரைக்கும் உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3400 mAh வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்றது தெரியல, வந்தால் தான் வந்து தெரியும். அது போக இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மணி நேரம் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்க வேண்டியது என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.0 அதாவது ஓரியோ அப்டேட் வந்து வரும்போதே வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்போவோட என்ன OS வந்து ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் OS அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கலர் OSல 2.0 வந்து கலர் OS வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்ம இப்போ பார்க்க வேண்டியது அடுத்து வந்து ப்ரைஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 to 25,000 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகும்போது தான் அதோட ப்ரைஸ் எக்ஸாக்டாக என்னன்றது தெரியும். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இன்னும் இப்போ நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஏதாச்சும் வந்து புதுசாக மாறி இருந்தாலோ ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை அப்டேட் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன ஃபோன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 20,000 25,000 ரூபாய் இருக்கிறத கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். 20,000 25,000 ரூபாய் கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத இங்கே வந்து போலில் கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு உங்களுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி உங்களுக்கு மும்பையில் வந்து லான்ச் ஆகக்கூடும். யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்களோட உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் TechLancer பேர் கௌதம். நான் அந்த வீடியோவில் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.